பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாமியம். பகவானுக்கு ஹரிஹரபுத்திரன்னு பேரு. ஆனா அதுக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய சக்தி இந்த பரதேவதையான அம்பாள் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள சூக்ஷ்ம. பார்வதி ஹிருதயானந்தம்னு சொல்லக்கூடிய அர்த்தமும் அதுதான். திரிவேணி சங்கமம்னு இருக்கும், பார்த்துருப்பேன். இப்போ கூட கும்பமேளா ஆச்சு, எல்லாரும் போயிட்டு வந்தோம். அதில் திரிவேணி சங்கமம்னு பேர். ஆனால் 2 வேணி தான் தெரியும், கங்காவும் யமுனாவும் தான் தெரியும், 3ஆவது தெரியாது. சரஸ்வதி அந்தர்வாகினியாக உள்ளது. இந்த தலையில் ஒரு காலத்தில் லேடிஸ் எல்லாம் பெண்கள் போட்டுப்பான், ஒரு காலத்தில். இப்போ எல்லாரும் தலைவரி கோலம் தானே. தலைவரி கோலம் வேற ஒரு காரியத்துக்கு தான் வச்சுக்கணும், ரெகுலராக வச்சுக்கவே விடாது. தலை முடியாமல் இருக்கவே விடாது. பின்னல் போட்டிருக்கிற காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கிற மாதிரி தெரியும். உள்ளுக்குள்ள ஆக்சுவலாக மூணு பகுதியாக தான் இருக்கும். அந்த வேணினாலே பின்னல் தான் அர்த்தம். 3 வேணி இருக்கும், 2 தான் வெளியில் தெரியும், உள்ளுக்குள்ள தெரியாது. அதுபோல பகவானுடைய தன்மை ஹரியும் ஹரனும் வெளியில் தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கக்கூடியது அதிபராசக்தியான அம்பாளுடைய தன்மை அப்படிங்கிறது இதில் உள்ள பூர்வ சரித்திரம். நான் ஒரு சமயம் அந்த பரதேவதையான அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராலாம் தபஸ் பண்ணுறான். நீங்கள் குற்றாலத்திலே பார்த்தோம்னா தரணி பீடம்னு பேர். அங்கே பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரால் குழந்தைகளா இருப்பாள், அம்பாள் தொட்டில் போட்டு ஆட்டின்னு இருப்பாள். இந்த பரதேவதை அத்தனைக்கும் அப்பாற்பட்டவளாக வழங்கக்கூடியவளாக இருக்கா. அந்த அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரால் வரும்போது அம்பாளுடைய தரிசனம் கிடைக்கிறது. அம்பாளுடைய தரிசனம் கிடைக்கும் போது பார்த்தா அம்பாளுடைய ஹிருதயத்துக்குள்ளே ஒரு ஜோதி ஸ்வரூபமான ஒரு சக்தியை அவள் தரிசனம் பண்ணுறாங்க. இப்போ அம்பாள் இடத்துல கேட்குறா, இது யாருமா? இத்தனை நாளாக அவங்கள தரிசனம் பண்ணியிருக்கோம், இது யாருங்கிறது தெரியலையே. அப்போ அம்பாள் சொல்கிறாலாம், மறுபடியும் தபஸ் பண்ணுங்க. நான் முதல்ல சொன்னது தான், நீங்கள் ஏற்கனவே தபஸ் பண்ணதுக்கு தரிசனம் கொடுத்துட்டேன், மறுபடியும் இதுக்கு ஆன்சர் தெரியணும்னா மறுபடியும் தபஸ் பண்ணு. மறுபடியும் தபஸ் பண்ண உடனே அம்பாள் சொல்கிறா, அந்த சக்தி எடுத்து வெளியில் வைக்கிற 1,00,000 கோடி இதழ் கொண்ட தாமரை புஷ்பம், தாமரை புஷ்பத்தின் நடுவில் ஜோதி ஸ்வரூபமாக ஒரு சக்தி துலங்கிறது. அம்பாள் சொல்கிறா, இவன் என்னுடைய மானசபுத்திரன், என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள வசிக்கிறவன், என்னுடைய ஹிருதயாரவிந்த வாசி, என்னுடைய ஹிருதயத்திலிருந்து என்னுடைய மானசபுத்திரனாக விளங்கக்கூடியவன். இவனுடைய ஆக்ஞையினால்தான் இந்த பிரபஞ்சம் பூராவும் இயங்கிறது. எப்போ காத்தடிக்கணும், எப்போ மழை வேணும், எப்போ சூரியன் உதிக்கணும், ஒருத்தனுக்குள்ளேயும் எவ்வளோ மூச்சு காத்து போயிட்டு வரணுங்கிற வரைக்கும் இவனுடைய ஆக்ஞையினால நடக்கிறது. அத்தனை புவனங்களையும் இயக்கக்கூடிய சக்தியாக இவனுடைய ஆக்ஞை இருக்கிற காரணத்தினால் ஆக்ஞை யார் வேணாலும் போடலாம், அந்த ஆக்ஞை செல்லுபடி ஆகணும் இல்லையா? நம்ம ஆக்கி போட்டால் சொந்த வீட்லேயும் மதிப்பு இல்லை, அவன் பண்ணுறதான் பண்ணுவான் நீங்க என்ன சொன்னாலும். ஆனால் பகவானுடைய ஆக்ஞை அத்தனையும் சமஸ்த புவனங்களையும் செல்லுபடியாகிறது. அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால இவனுக்கு மகாசாஸ்தான்னு பேரு. ஆனால் இவனுக்கு நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சுரூபமாக விளங்கக்கூடியவன்னு சொன்ன உடனே அந்த சமயத்தில் பரமேஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஏக காலத்தில் ஒரு அபிப்பிராயம் ஏற்படுறது, ஒரு ஆசை ஏற்படுறது. இப்பேற்பட்ட ஒரு சக்தி நமக்கு புத்திரனாக வந்தால் எப்படி இருக்குங்கிற ஆசை ஏற்பட்டது. அம்பாள் சொன்னா, நீ வாயத்தொட்டு சொல்லவே வேண்டாம், என் சன்னதியில் யாருக்கு என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ எல்லாமே நிறைவேறும், உங்கள் 2 பேரோட ஆசையும் ஏக காலத்தில் நிறைவேறும்னுட்டான். நமக்கும் ஆசை வரும் தானே, இந்த மாதிரி சத்சங்கத்துக்கு வரோம், கோவிலுக்கு வரோம், இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு சமத்தா ஒரு குழந்தை வர்றது, அப்பா அம்மா என்ன புண்ணியம் பண்ணியிருக்காலும் தெரியல. நம்மளுக்கும் ஒன்று இருக்கு, பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் எல்லாம் ஸ்கிப் பண்ணி டைரக்டா கிருஷ்ணீதா காண்டம் தான். அது மாதிரி நமக்கு ஒரு ஆசை வர மாதிரி பரமேஸ்வரனுக்கும் விஷ்ணுவுக்கும் பேர்பட்ட சக்தி நமக்கு புத்திரனா வந்தா எப்படி இருக்குங்கிற ஆசை வந்தோடனே அம்பாள் சொல்ற, ஏக காலத்தில் நடக்கும், கவலைப்படாதேன்னா. அந்த அம்பிகையுடைய வரத்தின் காரணமாக பின்னாடி மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்த போது, பார்க்கடலை கிடையும் போது மோகினி அவதாரம் எடுக்கிறார். அந்த வரம் பலிதமாகக்கூடிய வேலை வந்தது. ஹரியும் ஹரனும் இணைந்து ஹரிஹர புத்திரனாக சுவாமியுடைய உத்பவம் உண்டாச்சு. அது வரைக்கும் நாமரூபத்துக்கு அப்பாற்பட்டு விளங்கின அந்த பகவான் நம்மெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு உருவத்தை எடுத்துட்டு ஹரிஹரபுத்திரனாக அவதாரம் பண்ணினார். பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாமியகம். அப்படிப்பட்ட சாஸ்தாவை வணங்குகிறேன். இது ஒரு ரத்னம், இதுக்கே எவ்வளவு நேரம் இருக்கு. விப்ரபூஜ்யம் விஸ்வவந்தியம் விஷ்ணுசம்போ பிரியம் சுதம்
க்ஷிப்ர பிரசாத நிரதம் சாஸ்தாரம் பிரணமாமியம். விப்ர பூஜ்யம். விப்ரன் அப்படின்னா வேதம் கற்றறிந்தவர்கள் அர்த்தம். பகவான் வேதகோஷ பிரியன். வேதம் கற்றறிந்த பெரியோர்களால பூஜிக்கப்படக்கூடியவனாக பகவான் இருக்கான். பகவானுடைய சஹஸ்ரநாமத்தை எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஹரிபுத்திர சஹஸ்ரநாமம் போல சிறந்த ஒரு சஹஸ்ரநாமம் கிடையாது. ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவான்னா, சஹஸ்ரநாமத்தில் வசதியானது விஷ்ணு சஹஸ்ரநாமம், அப்புறம் சிவசஹஸ்ரநாமம், அப்புறம் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுவான். அதிலெல்லாம் கூட இல்லாத நாமாக்கள் ஹரிபுத்திர சஹஸ்ரநாமத்தில் உண்டு. என்ன அப்படின்னா, இந்த வேத யஜ்யங்கள் என்னெல்லாம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கோ அந்த வேத யஜ்யங்கள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கு பலன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறவன் பகவான் தான் அப்படின்னு ஒரு தன்மை இதில் பார்க்குறோம். நம்ம காப்தோரியாம கிருதமயாயனமா, சயனாதி வலப்பிரதானமா, பௌண்டரீக வலப்பிரதானமா, வாஜபேயாத்ம தேவதாயனமா, இதெல்லாம் வேத யஜ்யங்கள். வாஜபேயங்கிற யஜ்யத்தை பண்ணதுனால பரம்பரைக்கே வாஜபேயிங்கிற டைட்டில் போட்டுக்கலாம். நமக்கு பாரத பிரதமர் ஒருத்தர் இருந்தார் அந்த பேரில். அவருடைய முன்னோர்கள் யாரோ பண்ணின யஜ்யம் பண்ணின பலன் அந்த பரம்பரைக்கு இந்த டைட்டில் வரும். பவுண்டரம்ங்கிறது ஒரு யஜ்யம். இதெல்லாம் என்னெல்லாம் வேத யஜ்யங்கள் இருக்கோ அதெல்லாம் சொல்லி அதுக்கெல்லாம் பலன் கொடுக்கக்கூடியவனாக பகவான் இருக்கான். பித்ருயஜ்ஞஸ்ய பலதாயனமா, அதுவும் உண்டு. பித்ருயஜ்யம்னு சொல்லக்கூடிய ஸ்ராதாதி கர்மங்களுக்கு பலன் கொடுக்கறவனும் பகவான் தாங்க. பம்பை கரையில தர்ப்பணம் பண்ணலாமான்னு ஒரு சந்தேகம் வருதே, பண்ணணும்னு தான் சொல்றது சாஸ்திரம். அதுக்கும் பலன் கொடுக்கறவன் பகவானா தான் இருக்கான். அப்படி வேதத்தால போற்றக்கூடியவனாக, வேதம் கற்றறிந்தவர்களால வணங்கக்கூடியவனாக விப்ர பூஜ்யம் பகவான் இருக்கான். அவர்கள் மட்டும்தான் வணங்குகிறார்களா? விஸ்வவந்தியம், இந்த மொத்த பிரபஞ்சமும் பகவானும் வணங்குகிறது. சபரிமலையில வேதம் கற்றறிந்த தந்திரிகள் பகவானை வணங்குகிறார்கள். ஆனா அது அங்க மட்டுமா வணங்குகிறார்கள்? ஒரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் இந்த உலகம் பூராவும் பகவானை வணங்கின்றது. எந்த மூலைக்கு போனாலும் சாஸ்தாவோட வழிபாடு இல்லைங்கிறபடி, வழிபாடு இல்லாத இடமே இல்லைன்னு சொல்ற முடியும். அத்தனை பூமியில் உள்ள எல்லா பகுதியிலையும் வந்தாச்சு. பாலைவனமா இருந்த அமீரகம்னு சொல்லுவோமே, அரபு கண்ட்ரீஸ்ல கூட இப்போ அங்க பகவானுக்கு கோவிலே வந்துருக்கு. பேப்ஸ் மந்திர்னு சொல்லி சுவாமிநாராயணன் கோவில் இருக்கு. அதுல இப்போ ஐயப்பன் சன்னதி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே பெரிய பஞ்சலோக மூர்த்தி பகவான் அங்கே 5 அடி பஞ்சலோக மூர்த்தி ஐயப்பன் இருக்காருங்க. விஸ்வவந்தியம், உலகம் பூரா அவரை நமஸ்காரம் பண்றது, அவரை வணங்குகிறது. விஸ்வவந்தியம். இவர் யாரு? விஷ்ணு சம்போ பிரியம் சுதம். விஷ்ணுவுக்கும் சம்புவுக்கும் பிரியமான புத்திரன். ஆதிசங்கரர் சொல்றார், பகவான் சாஸ்தாவை ஸ்துதி பண்ணும் போது சொல்றார், அர்ணோஜனாப ஹரையோரிவ மூர்த்திமந்தம் புண்ணியாதிரேகம் இவ பூதமதி நமாமி. மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனும் அவர்களுடைய புண்ணியமெல்லாம் ஒன்று சேர்ந்தது போல நீ வந்து அவதாரம் பண்ணியிருக்க. நம்ம சொல்றோமே, அப்பா அம்மா என்ன புண்ணியம் பண்ணியிருக்கானோ தெரியல. அதுபோல சங்கரர் சுவாமி பார்த்து சொல்றார், உங்க அப்பா அம்மா பண்ணின புண்ணியம் நீங்க எங்களுக்கு கிடைச்சிருக்க. விஷ்ணு சம்போ பிரியம் சுதம். இன்னொரு விதமாக வியாக்கியானம் பண்ணலாம். என்னன்னா, பரமேஸ்வரனுக்கு நிறைய புத்திரர்கள் உண்டு, விஷ்ணுவுக்கும் புத்திரர்கள் உண்டு. விஷ்ணுவுக்கு பிரம்மா ஒரு புத்திரன், மன்மதன் ஒரு புத்திரன். அதே போல பரமேஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா கணபதி உண்டு, சுப்பிரமணியர் உண்டு, பைரவர் உண்டு, வீரபத்திரம் சில இதில் புத்திரராக சொல்வது உண்டு. இத்தனை புத்திரர்கள் இருந்தாலும் பிரியம் சுதம், பிரியமான புத்திரன் யாருன்னா சாஸ்தாதான். விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் க்ஷிப்ர பிரசாத நிரதம் சாஸ்தாரம் பிரணமாமியம். க்ஷிப்ர பிரசாதம்னா உடனே பிரசாதம் கொடுக்கக்கூடியவர்னு அர்த்தம். என்ன பிரசாதம்? அரவணையா? அதுக்கு கூட கியூல தான் நிற்கணும், உடனே கிடைக்காது. ரொம்ப நேரம் கியூல தான் வாங்கிட்டு வர வேண்டியது அரவணையெல்லாம். அருட்பிரசாதம், க்ஷிப்ர பிரசாத நிரதம்னா பகவான் உடனே தன்னுடைய அனுகிரகத்தை பக்தர்களுக்கு கொடுத்துடுறான். நாளை அப்படிங்கிறது கிடையாது. யார் முழுமையாக சரணாகதி அடைந்து வந்திருக்கானோ அவர்களுக்கு உடனடியாக அனுகிரகம் பண்ணக்கூடியவனாக பகவான் இருக்கான். ஒரு சபரிமலை யாத்திரைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மனசுல ஒரு குறையோட ஒரு பிரார்த்தனையோட போறோம்னா எத்தனையோ பக்தர்களுக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள ஆன்சர் கிடைச்சிடுறது. க்ஷிப்ர பிரசாத நிரதம். நீங்க தான் சொல்லிக்கணும், நானும் 10 வருஷமா மலைக்கு போறேன் அப்படின்னு ஒரு குரல் எங்கேருந்தோ கேட்கறது. எனக்கு கூட நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னா பகவானுடைய அனுகிரகம். க்ஷிப்ர பிரசாதிங்கிற வார்த்தை பொய் கிடையாது, அது சத்திய பரம சத்தியம். அதுல அது எந்த விதமான டவுட்டுமே வேண்டாம். பகவான் அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி தான் அனுகிரகம் பண்றான். நமக்கு காரியம் நடக்கலைன்னா நம்ம கிட்ட கோளாறு இருக்குன்னு அர்த்தம். இப்போ சுவாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, ஒரு 10 குடத்துல ஜலம் பிடிச்சு வச்சிருக்கா.
நம்ம பஜனை முடிச்சதுக்கப்புறம் அபிஷேகம் வச்சுப்போம், இல்லை வேதபாராயணம் முடிச்சு ருத்ரபாராயணம் பண்ணதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லி பிடிச்சி வச்சிருக்கான்னு வச்சுப்போம் ஒரு கற்பனைக்கு. இப்போ பிடிச்சி வைக்கல, நான் சும்மா சொன்னேன். ஒரு 11 கலசம் வச்சிருக்கு, 11 கலசத்துக்கு ஜலத்துறப்பி இருக்கு, வேத பாராயணம்லாம் நடக்கிறது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணலான்னு பார்த்தா 10 குடத்துல மாத்திரம் ஜலம் அப்படியே இருக்கு. ஒரு குடத்துல 3/4 ஜலம் குறைஞ்சு வெறும் காவாசி தான் ஜலம் இருக்கு, பாக்கி கீழே பூரா ஜலம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? குடம் ஓட்டுறேன்னு அர்த்தம். அப்போ வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேரையும் பகவான் தன்னுடைய அருள் பிரசாதத்தினால ரொப்பி தான் அனுப்புறான். திரும்பி வரதுக்குள்ள நம்ம வச்சுக்க முடியலன்னா நம்ம ஓட்டேன்னு அர்த்தம். க்ஷிப்ரபிரசாத நிரதம், அவனுடைய வார்த்தை போய் கிடையாது, அவனுடைய அனுகிரகம் போய் கிடையாது. அது பூர்ணமா சத்தியம். அவனுடைய அனுகிரகம் அவருக்கு வேண்டப்பட்டவன் வேண்டாதப்பட்டவன்லாம் இல்லை. யாரு வந்தாலும் யாரு சரணாகதி இருந்தாலும் அத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்றான். வாங்கிக்கிற சக்தி நமக்கு இல்லை, அவ்வளவுதான் விஷயம். க்ஷிப்ரபிரசாத நிரதம், அப்படிப்பட்ட சாஸ்தாவை வணங்குகிறேன். சாஸ்தாரம் பிரணமாமியகம். மத்த மாதங்க கமனம் காருண்யாமிருத பூரிதம் சர்வ விக்னஹரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாமியகம். மத்த மாதங்க கமனம். மத்த மாதங்கம்னா யானை. மத்த மாதங்கம்னா மதங்கொண்ட யானை. மதங்கொண்ட யானை மேல சுவாமி வரான். பகவானுடைய மந்திரங்களை சொல்லும் போதே மதகஜ வாகனம் தான் சொல்றோம். மதகஜ வாகன மகாமதே ஹரிஹர சூனோ நமோஸ்துதே. அந்த மதம் கொண்ட யானை மேல சுவாமி ஏறி வரான். பகவானுக்கு நிறைய வாகனங்கள் உண்டு. ஹரிவராசனம் சொல்லும் போதே களபகேசரி வாஜிவாகனம். களபகேசரி வாஜிவாகனம். களபம்னா யானை, கேசரின்னா சாப்பிட்றதா. அதான் ஒருத்தர் சொன்னார் இன்னைக்கு ஹரிவராசனத்துக்கு, என்ன களபகேசரி வாஜிவாகனம்னா என்ன? களபாபிஷேகம் பண்ணா கேசரி நைவேத்தியம் பண்ணணும். நமக்கு தெரியாதுன்னே சொல்ல மாட்டோமே, யாரோ கரெக்டா சொன்னா. கேசரின்னா சிம்மம், வாஜின்னா குதிரை. பகவானுக்கு பல வாகனங்கள் உண்டு. களப கேசரி வாஜி வாகனம் சொல்றாங்க. அதுல விசேஷமாக யானையை சொல்றது. சபரிமலையில பகவானுடைய கொடிமரத்துல குதிரை இருக்கும். ஒரு தேவதைக்கு என்ன வாகனமோ அந்த வாகனம் எதிர முன்னாடி இருக்கும், இல்லைன்னா கொடிமரத்துல இருக்கும். கேரள சம்பிரதாயம் கொடிமரத்துல வைக்கிறது. சபரிமலையில பகவானுக்கு விசேஷமான வாகனமாக குதிரை தான் சொல்லப்பட்டிருக்கு. அங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வாஜி வாகனம். இதை நீங்க ஆரியங்காவில் போய் பாருங்க, மூலவரே யானை மேலதான் உட்கார்ந்துட்டு இருப்பார். மத்த மாதங்க கவனம், மதம் கொண்ட யானை மேல வரக்கூடியவனாக இருக்கான். இதுக்கு சொல்லும் போது அந்த ஒரு வாகனத்துக்கு தனித்தனியா சரித்திரம் இருக்கு. சுவாமிக்கு யானையே சௌமியமா இருக்கிற ஒரு வெள்ளை யானை இருக்கு. அது வேத கஜம், அதுக்கு பேரு. வேதமே பகவானுக்கு கஜவாகனமாக வந்தது. அது வெள்ளையா இருக்கிற சௌமியமா இருக்கிற யானை. மதம் கொண்ட யானை இன்னொன்று இருக்கு, அது கருப்பு யானை. அதுக்கு என்ன சரித்திரம்னு பார்த்தோம்னா ஸ்கந்த புராணம் தான் அதுவும் துணைக்கி வருது. நீங்க சூரசம்ஹாரம் பார்த்திருப்பேன், இப்பதானே ஆச்சு. சூரசம்ஹாரத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல முருகன் யாரை வதம் பண்ணுவார்? கஜமுகாசுரன். 3 அசுரர்களை வதம் பண்ணுவார். கஜமுகாசுரன், சிங்கமுகாசுரன், அதுக்கப்புறம் தான் சூரபத்மன் மனுஷ முகத்தோட வருவான். இதுக்கு ஒரு பூர்வ சரித்திரம் இருக்கு. என்னன்னா சாகசம்ங்கிற தீவுல பிரபாகரன்கிற ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு 4 புத்திரர்கள். தாரகன்னு பேர் ஒருத்தன், சிம்மன்னு பேர் ஒருத்தன், பத்மன்னு பேர் ஒருத்தன், சூரன்னு பேர் ஒருத்தன். 4 பேர். இந்த 4 பேரும் பரமேஸ்வரனிடத்திலையும் சிவபுத்திரர்களிடத்திலையும் ரொம்ப பக்தி கொண்டவர்கள். அப்ப இவர்களுக்கு இதுல இந்த பத்மனும் சூரனும் முருகப்பெருமான இடத்துல பக்தி கொண்டவர்கள். சிம்மன் அம்பிகையின் இடத்துல பக்தி கொண்டவன், தாரகன் சாஸ்தாவின் இடத்துல பக்தி கொண்டவன். இவர்களுக்கு பகவானுக்கு எப்படியாவது நம்ம கைங்கரியம் பண்ணணும், அந்த சுவாமியுடைய கணங்கள்ல ஒருத்தரா நம்ம ஆயிடணும், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை ஏற்பட்டு தபஸ் பண்றான். கைலாசத்துல போய் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அந்த நேரத்தில் இவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன தவறின் காரணமாக ஒரு சாபம் ஏற்படுறது. எப்பயுமே பகவானுக்கு பக்கத்துல போக இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவர்கிட்ட நெருங்க 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 என்ன ஆயிடும் அப்படின்னா சின்ன தப்பு கூட உடனே தண்டனை கிடைச்சிடும். அவள்லாம் அவ்வளவு தப்பு பண்றானே, அவனை ஒன்றும் பண்ணலையே, என்ன மட்டும் பண்றாளே அப்படின்னா அவனுக்கு மொத்தமா சேர்த்து வச்சு பெரிய அடியா விழ போறது. நமக்கு பகவான் அன்னன்னைக்கு தண்டனை கொடுத்துறது, நம்முடைய கர்மாவை அப்பவே சுவாமி கழிச்சு விட்டுடுறான். இப்ப பகவான் நெருக்கமாக போகும்போது இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். இவர்கள்
பண்ணின ஒரு தவறின் காரணமாக அவர்களுக்கு அசுரப்பிறவி ஏற்படும்படியான ஒரு சாபம் ஏற்படுறது. ஆனால் பகவானுடைய காருண்யம் என்ன அப்படின்னா, இந்த அசுரப்பிறவி ஏற்பட்டாலும் நீ பண்ண தபசு வீணா போயிடாது, கவலைப்படாத, அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன், அக்கௌண்ட்டில் வச்சுப்பேன், எப்போ அதுக்கு பலனை கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துருவேன், கவலைப்படாதேன்னு. இப்போ முருகப்பெருமானுடைய திருக்கை வேலினால இவர்களுக்கு சம்ஹாரமானது. சிங்கமுகாசுரன் சம்ஹாரமான உடனே அந்த பூர்வ ஜென்மத்தில் பண்ண தபசின் காரணமாக அந்த சம்ஹாரம் ஆகி முடிஞ்ச உடனேயே துர்க்கைக்கு சிம்மவாகனமாக போயிடுறான். அந்த சூரனும் பத்மனும் ரெண்டு பேரும் இந்த பிறவியில ரெண்டு பேரும் இணைந்து ஒரே பிறவியாக சூரபத்மனாக பிறந்தார். ஆனால் மறுபடியும் அந்த முருகப்பெருமானோட வேளால ரெண்டாக பிளந்து பழையபடி ரெண்டு பிறவையா ஆயிடுறது. ஒருத்தன் சேவல் கொடியா மாறுறான், ஒருத்தன் வேளா மயிலா மாறிவிடுறான். அதுபோல இருக்கக்கூடிய தாரகாசுரனை முருகப்பெருமானுடைய வேல் சம்ஹாரம் செய்த போது பகவான் சாஸ்தா தடுத்தாட்கொண்டு அவனுக்கு அந்த தனக்கு வாகனமாக இருக்கக்கூடிய பதவியை கொடுத்து அந்த யானை மேலே ஆரோகணித்து அனுகிரகம் பண்ணார். அந்த யானை தான் கருப்பு யானை, மதம் கொண்ட யானை, மத்த மாதங்க கமனம், காருண்யாமிருத பூரிதம். மதம் கொண்ட யானை மேல பகவான் வரான். ஆனா எப்படிப்பட்டவனாக இருக்கான்? கருணையே வடிவார். கருணையா முழுக்க முழுக்க பூர்ணமாக கருணை மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. வரக்கூடிய அத்தனை பக்தர்கள் மேலேயும் பகவான் அந்த கருணை பார்வை உண்டு. பார்க்கறதுனால தானே இத்தனை கூட்டம் இருந்தாலும் நமக்கு தரிசனம் கிடைக்கிறது. நமக்கு பொறுமை வேணும், ஆனா அதையும் சொல்லணுமே. நமக்கு போற இடத்துலலாம் விஐபி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு போகக்கூடாது. ஒரு க்ஷணகாலமாவது நமக்கு தரிசனம் பகவான் கொடுக்காம இருக்க மாட்டான். ஏன்னா அவன் கருணாமூர்த்தி. இன்னொன்று, நம்ம என்ன தப்பு பண்ணினாலும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் போய் கேட்கிற பர்மிஷன் இவற்றை மட்டும்தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் சரணம் சொல்லும் போதே என்ன சொல்லுவார்னா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் மனப்பூர்வம் கருதி கூட்டி செய்த பாவங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்கும். அதையும் பொறுக்கத்தானே செய்யறார். அறிந்தும் அறியாமலும் எல்லாம் நம்மளை சமாதானப்படுத்தி சொல்றது. ஏன்னா ஒரு மகான்கிட்ட இதே மாதிரி ஒருத்தர் சொன்னார், நான் தெரிஞ்சும் தெரியாமலும் பண்ண தப்பெல்லாம் மன்னிக்கணும்னார். அவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார், தெரியாம பண்ணா அது தப்பே இல்லை, தெரிஞ்சு பண்ணா மன்னிப்பே இல்லை, போயிட்டு வாங்க. ஆனா பகவான் அதையும் பொறுத்துக்கிறான். ஏன்னா அவன் கருணாமூர்த்தியாக இருக்கான். ஏன்னா இதெல்லாம் பிதுரார்ஜிதமா வர சொத்து இல்லையா, அப்பா அம்மாட்டேருந்து வர சொத்து. அம்பாளுக்கு அவ்யாஜ கருணாமூர்த்தின்னு பேரு, பரமேஸ்வரனுக்கு கிருபா சமுத்திரம் சுமுகம் திருநேத்திரம். இதெல்லாம் குடும்ப வழக்கம். அப்படி காருண்யாமிருத பூரிதம் சர்வ விக்ன ஹரம் தெய்வம் சாஸ்தாரம் பிரம்மாமி. எல்லா விக்னங்களையும் போக்கக்கூடியவனாக பகவான் இருக்கான். பக்தர்களுக்கு மனசுல ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், விக்னம்னா தடைன்னு மட்டும் அர்த்தம் இல்லை. மனசுல ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பம், நம்ம கர்ம பலனால் ஏற்படக்கூடிய துக்கம், இது அத்தனையும் போக்கக்கூடியவனாக பகவான் இருக்கான். சர்வ விக்ன ஹரம் தெய்வம் சாஸ்தாரம் பிரணமாமியம். அஸ்மத் குலேஸ்வரம் தேவம் அஸ்மத் சத்ரு விநாசனம் அஸ்மத் இஷ்ட பிரதாதாரம் சாஸ்தாரம் பிரணமாமியம். அஸ்மத் குலேஸ்வரம் தேவம், என்னுடைய குலத்துக்கே தெய்வமாக வழங்கக்கூடியவன். நம்ம பகவான சரணாகதி அடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய குலத்தையே பகவான் சங்கல்பம் பண்ணி காப்பாற்றான். ஒரு பழைய விருத்தத்துல மணிதாசர் சொல்றார், கோலைகளில் உள்ள குடும்பங்களுக்கு நானன்றி குலதெய்வம் வேறில்லை என்றாரும் பகவான் சொல்றாரு. அத்தனை குடும்பத்துக்கும் நான் தான் குலதெய்வம், அத்தனை பேருக்கும் நான் தான் குலதெய்வமாக இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி பகவான் ஒரு சத்திய பிரதிஜை பண்ணியிருக்கான். அஸ்மத் குலேஸ்வரம் தேவம். இல்லை எனக்கு குலதெய்வம் அம்பாளாச்சே, எனக்கு குலதெய்வம் பெருமாளாச்சே நம்ம யோசிக்க வேண்டாம். எப்போ அவர்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோமோ இனிமே வரக்கூடிய குலத்தை பூரா அவர் தான் காப்பாற்ற போறார். அஸ்மத் குலேஸ்வரம் தேவம் அஸ்மத் சத்ரு விநாசனம். நம்மளுடைய எதிரிகளை அழிக்கக்கூடியவராக இருக்கார். எதிரினா யாரு? கார் பார்க்கிங் நமக்கு நம்ம வண்டி அவன் வண்டி கொண்டு நிறுத்திட்டவனா, நான் பார்க்கிங் 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன் சார், அவன் 2 வீலர் எடுத்துட்டு போயிட்டான், அவன் தான் என் முதல் எதிரிங்கிறவன். அவனை அழிக்க மாட்டார். எதிரி எங்க இருக்காங்க? உள்ளதான் இருக்கான். வெளியில் இருக்கிற எதிரியெல்லாம் ரொம்ப பாவம், உள்ள இருக்கிற எதிரி தான் பிரச்சனையே. உள்ள ஏகப்பட்ட எதிரி இருக்காங்க. பகவான் என்ன பண்ணுவாராம், எவன் நம்மளிடத்துல விரோத பாவத்தோடு இருக்கானோ அந்த விரோத பாவத்தை போக்கிடுவார். அது ஆனாலே போருமே. நம்ம கிட்ட சத்ருத்துவங்கிற எண்ணம் அந்த நீங்கி போயிடுத்துனாலே
நமக்கு அந்த குரோதமும் அந்த மாதிரியான குணங்களும் நம்ம விட்டு போயிடுறது. அதைத்தான் பகவான் அழிக்கிறான். உள்ளுக்குள்ள காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், டம்பம், அசூயின்னு ஏகப்பட்ட முருக சத்துருக்கள் இருக்கா. மாலை போட்டிருக்கும் இதெல்லாம் தான் நம்ம விடணும் இல்லையா? நமக்கு ஒரு வருஷமும் நம்ம உணவு கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, புலநடக்கம்லாம் சொல்றோமே. கோபம் வரக்கூடாது, மனசுக்குள்ள அடுத்தவரை பார்த்து பொறாம வரக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம்? இப்படி கையில வேற பிடிச்சுப்பான், மாலை போட்டிருக்கேனே நான் பார்க்கிறேன். அதுதான் முதல் சத்ரு. அப்போ அஸ்மத் சத்ரு விநாசனம். பகவான் தனக்கு ஏதாவது அபராதம் பண்ணா கூட பொறுத்துருவான், தன்னுடைய பக்தர்களுக்கு அபராதம் பண்ணா பொறுத்துக்க மாட்டான். ஸோ தன்னுடைய பக்தர்களை யாராவது சத்ருவாக நினைச்சு அவர்களுக்கு துன்பம் படுத்தணும்னு நினைச்சா கூட பகவான் அவர்களை சும்மா விட மாட்டான். அஸ்மத் சத்ரு விநாசனம். சோமசர்மன்னு சொல்லி ஒரு அந்தணன், அவனுக்கு கலாதரன் அப்படின்னு ஒரு புத்திரன். எப்படி மார்க்கண்டேயனுக்கு 16 வயசு தான் ஆயுசுன்னு தீர்மானம் ஆயிடுத்தோ, அதே போல இந்த குழந்தை பிறந்த உடனேயே ஜாதகம் எழுதுறா. ஜாதகம் எழுதினோடனே அந்த ஜோசியர் சொல்றார், கஷ்டமான ஒரு விஷயம் நான் சொல்லிவிடுறேன், இப்பவே சொல்லாமல் இருக்கக்கூடாது. குழந்தை அதனால தான் பிறந்த குழந்தை பிறந்த உடனே இந்த சம்ஸ்காரங்கள் பண்ணணும்னு இருக்கேன். அந்த காலகட்டத்தில் அது பண்ணணும், பண்ணினா தான் அது அழகு. அந்தந்த வயசுல அது பண்ணணும்னு இருக்கு. பிறந்து அந்த புண்ணியாவாச்சனம்லாம் முடிச்சு 10 நாள் முடிஞ்ச உடனே ஜாதகர்மா நாமகர்மா பண்ணிடணும். பலன் பார்க்க வேண்டாம், நீங்க பலனே பார்க்காதீங்க. நம்ம அது ஒரு பெரிய வியாதி, எல்லாருக்கும் இந்த ஜோசிய வியாதி பயங்கரமா பிடிச்சு ஆட்டுறது. அது ஏதோ முக்கியமான நீங்க முடிவு எடுக்க போற அப்படிங்கிறதுக்காக ஜோசியம் பார்த்தா பரவாயில்ல. காத்தால இருந்து உட்காரலாமா, கிழக்க போகலாமா, மேற்க போகலாமா, காலை கீழே வைக்கலாமாங்கிற வரைக்கும் ஜோசியம் பார்த்து நீங்க பல பேருக்கு. அதனால தான் பல குடும்பங்கள்ல ஆண்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. நான் பெண்களை பத்தியே பேசவே மாட்டேன். நானும் பல ஊர்களுக்கு போறேன், பல பேர் என்கிட்ட சொல்ற ஒரே விஷயம் தான், எங்காவது பையனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஒருத்தராவது பொண்ணு கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லுவாளா? நானும் எதிர்பார்த்துருக்கேன், ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறான். இதுல எப்ப கேட்டாலும் ஜாதகம் பொருந்த, 30 வயசுக்கு மேல ஜாதகம் பொருந்தி என்ன, பொருந்தாட்டா என்ன? இது ஒரு அளவுக்கு ஒரு கைடன்ஸ் தான் வச்சுக்கணுமே ஒழிஞ்சு ரொம்ப இதை கட்டின்னு அழக்கூடாது. இந்த பையனுக்கு 12 வயசு தான் ஆயுசு, அதனால சொல்றது கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் இதுதான் சத்தியம்னு சொல்லிடுறான். என்ன பண்றதுன்னு புரியல, கஷ்டப்பட்டு மனசு வருத்தத்தோடு இருக்கிற நேரத்தில் பிருகு மகரிஷி அவர்களுடைய இல்லத்துக்கு எழுந்தருள் இருக்கார். இவர்கள் போய் ஒன்றும் சொல்லலை. மகான்களை பார்த்த உடனே அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் தான் கேட்கணும். அவர்கிட்ட போய் என் நாட்டு பொண்ணு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அவர்கள் சன்னியாசிகள், நம்ம குடும்ப பிரச்சனை வேண்டாம்னா சன்னியாசி ஆயிருக்கும். அவங்கள்ட்ட போய் நம்ம குடும்ப பிரச்சனை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. அவர் மகான்களிடத்துல கேட்க வேண்டியது அனுகிரகம் தான், வேற எதுவுமே இல்லை. அந்த அனுகிரகம் ஒன்று இருந்தா போதும். அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் பண்றோம். அவரே கேட்கிறார், உங்களுக்கு ஏதோ மனக்குறை இருக்கிறது போல இருக்கே, கவலைப்படாதீங்க, இந்த குறை நீங்கி போயிடும்னு ஆசீர்வாதம் பண்ற. மகான்கள் சொன்னா பலிக்கும். பழைய காலத்துல எல்லாம் சபரிமலைக்கு போகும்போது பெரிய பெரிய குருமார்கள் எல்லாம் வரும்போது போய் நமஸ்காரம் பண்ணும்போது, கம்மங்குடி மாமா, பாலாய் பாஸ்கர ஏரிவாள்லாம் வரும்போது நமஸ்காரம் பண்ணுவோம். இப்படி எப்படி தெரியுமா ஆசீர்வாதம் இருக்கும்? எந்த கஷ்டமும் இல்லாமல் 30 வருஷம் மலைக்கு வா, எந்த கஷ்டமும் இல்லாமல் 30 வருஷம் தொடர்ந்து மலைக்கு வான்னு சொல்லிட்டாலே அதுக்குள்ள அத்தனையும் அடக்கம். ஏன்னா உனக்கு சாம்பத்திகமாக ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வராது. இது அது இருந்தால் தானே முதல்ல மலைக்கு கிளம்பணும். குறைஞ்ச வருஷம் போயிட்டு வரதுக்கு பஸ் சார்ஜாக வேண்டாமா? ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சரியாக போயிடும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது நம்முடைய யாத்திரையை முடக்காம பண்ணாமல் இருக்கும். எல்லாத்தையும் விட மனசாந்தி இருக்கும் குடும்பத்தில் இருந்தால் தான் மலைக்கு கிளம்ப விட முடியும். நவகிர புருஷன் மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்துட்டு உட்காந்துருந்தா அப்புறம் எங்க கோவிலுக்கு வருது, எந்த சுவாமி நமஸ்காரம் பண்ணுறது? அப்போ இந்த ஒரு சாதாரண ஆசீர்வாதத்துக்குள்ளேயே இது எல்லாம் அடக்கம். 30 வருஷத்துல எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு அர்த்தம். இந்த ஒரு வார்த்தைக்குள்ள எல்லாமே வந்துடுறது. அப்படி இவர் சொல்றாரு, பிரபு கவலைப்படாதீங்க, உங்க மனசுல உள்ள குறை நீங்கி போயிடும் அப்படின்னு. இப்போ சொல்றா எங்களுடைய குறை இதுதான்,
எங்கள் பிள்ளைக்கு இப்படி ஒரு கஷ்டம், இப்படி ஒரு 12 வயசு தான் ஆயிடுச்சுன்னு ஜாதகம் சொல்லிவிட்டேன், நீ எதுக்கு இது இவ்வளோதான விஷயங்கிற, இது எவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோதானாங்கிற. பிராரப்த கர்மாவே நடுங்கக்கூடிய ஒரு சுவாமி இருக்கார். நவகிரகங்கள்லாம் கைகட்டி ஏதாவது சொல்லுங்க நான் கேட்குறேன்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாமி இருக்கார். அவருக்கு சாஸ்தான்னு பேர். அந்த சுவாமியை நீங்கள் ஆராதனை பண்ணுங்கோ. சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கும். சனிக்கிழமை தோறும் விரதம் வந்து சுவாமி ஆராதனை பண்ணியாச்சானா நடக்காத ஒரு காரியமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அந்த குடும்பமே அதுக்காக பகவான் ஆராதனை பண்ணி விரதம் இருக்குது. அவனுடைய 12வது வயசும் ஆரம்பிக்கிறது. ஒரு காரணத்தை பற்றி ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சது நிஷ்காமியமான பக்தியா மாறி விடுறது. எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்கறது இல்லை. பகவானுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு அவன் கொடுப்பான். அது போருங்கிற மனப்பக்குவம் வந்துடுறது. அதுதான் முக்கியம். நான் இவ்வளவு வருஷமா மலைக்கு வந்தேனே எனக்கு ஒண்ணுமே நடக்கலையேன்னு கேட்கறது இல்லை. எந்த பகவானுக்கு தெரியும் எப்போ எதை கொடுக்கணுங்கிற அந்த மனப்பக்குவம் ஏற்பட்டு போயிடுது. பகவான் நான் எதுவும் கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு தெரியுங்கிற எண்ணம் வந்துடுது. அப்படி என்னோட ஆயுசு போய் தான் ஆகணும்னு உண்டானாலும் பரவாயில்ல, அது போனால் போகட்டும், என்னைக்கானாலும் ஒரு நாள் போகத்தான் போகிறேன். அது 12 வயசில் போகட்டும், 15 வயசில் போகட்டும். அது போகக்கூடிய நேரத்தில் பகவத் சிந்தனையோட பகவானுடைய திருவடியை அடையிறதுக்கு எனக்கு கிடைச்சுடுத்துனா அது போகிறோம்னு இந்த பக்குவம் அந்த குழந்தைக்கு வந்துடுத்தோம். அந்த குழந்தை அப்படி ஒரு எண்ணத்தோடு பகவானை ஸ்மரணம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் யம தூதர்கள்லாம் வரா. பக்கத்திலே நெருங்க முடியல, திரும்பி போயிட்டாளா, எங்களால் முடியாது, இந்த குழந்தையை நெருங்க முடியல. யமன்ட்ட போய் சொல்றா, பக்கத்திலே போக முடியல, அக்னி ஜுவாலை மாதிரி அடிக்கிறது. யமன் சொல்றான் நானே வரேன். ஏன்னா புண்ணியாத்மாக்களுக்கு யமன் நேராக வருவான், பாபாத்மாக்களுக்கு யம தூதர்களே போறோம், வாடா போலான்னு எடுத்துன்னு போயிடுவா கைத்த கட்டி. பகவானை சொல்லும் போது என்ன சொல்றா, யாத்தியந்தே யமமர்த்த வீதி ரகிதோ திவ்யாம் கதியும் சாஸ்வதீம். கடைசி காலத்துல கொல்றதுக்கு யமன் வரான். அப்போ கூட நீ அவனை காப்பாற்றி திவ்ய கதியை தான் நீ குறிப்பி ஒழிஞ்சு யமன்ட்ட மாட்டி விட்டுற மாட்டான்னு சாஸ்தாவின் இடத்துல சொல்றான். அப்போ அந்த குழந்தை பகவானை பூஜை பண்ணிட்டு இருக்கு. அது எதுவுமே தெரியாமல், சுற்றி நடக்கிறது தெரியாமல் தன்னை மறந்து லயிச்சு பூஜை பண்றது. யமன் வந்து பார்க்கலாம், டைம் முடிஞ்சாச்சு, கிளம்ப வேண்டியதான்னு சொல்லி அந்த பாசக்கயிறை வீசினா பகவான் அங்கே பிரத்யட்சமாய் கல்ஹாரோஜுர நீலகுந்தலவரம் காலாம்புத சியாமளம் கற்பூரா கலிதாபிராம வம்சம் காந்தேந்து பிம்பானனம் ஸ்ரீ தண்டாங்குஷ பாசசூல விலசத் பாணிம் மதாந்த திபாரூடம் சத்ரு விமர்தனமூர்த்தி மகாசாஸ்தாரம் அத்தியமஜின்னு சொல்லும்படி மதாந்த திபாரூடம். இது எல்லாமே சரித்திரம் வந்துருக்குதுல. மதம் கொண்ட யானை மேல வர யமன் வச்சுட்டு இருக்கிற மாதிரியே கையில பாசக்கயிறை வச்சுட்டு இருக்கார். யமன் நீயா பாசக்கயிறை வீசுற, உன் மேல நான் வீசுறேன்னு தங்கையில இருக்கிற பாசத்தால வீசி யமனை சம்பாரம் பண்ணிவிட்டார். சத்ரு விமர்தனமதி மகாசாஸ்தார மாத்தியமஜே, என்னுடைய பக்தர்களுக்கு யாரெல்லாம் விரோதமா இருக்காளோ அவ எனக்கும் சத்ரு. அப்புறம் யமன் இல்லாமல் பூபாரம் குறைஞ்சு போயிடுறது. எல்லாரும் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி மறுபடியும் யமனுக்கு வாணியும் கொடுத்து திருப்பி அனுப்பி வைக்கிறாருன்னு சரித்திரம். இந்த கலாதரங்கிற பிள்ளைக்கு அனுகிரகம் பண்ணி அவனுடைய பூர்ண ஆயுசுன்னு சொல்லக்கூடிய 120 வயசு வரைக்கும் இந்த பூலோகத்தில் இருந்து அதுக்கப்புறம் என்னுடைய லோகத்தில் வந்து அடைஞ்சிடணும் வரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அஸ்மத் குலேஸ்வரன் தேவம் அஸ்மத் சத்ரு விநாசனம் அஸ்மத் இஷ்டப்பிரதாதாரம். என்னெல்லாம் நியாயமான ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் அனுகிரகம் பண்றார். அஸ்மத் இஷ்டப்பிரதாதாரம் சாஸ்தாரம் பிரணமாமியம். சாஸ்தாரம் இஷ்டவரதம் சரணம் பிரபத்தியன்னு சொல்றோம். நம்ம இஷ்டத்தை எல்லாம் கொடுக்கறது தான் அவருக்கு வேலை. ஆனால் ஆசைகள் நியாயமான ஆசையா இருக்கணும். திடீர்னு நாளை காலத்தில் நான் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டா நடக்குமா? அதையும் அவரால் நடத்தி வைக்க முடியும். அதுக்கு யோகம் வேணும். அதுக்கு நமக்கு எதாவது பண்ணியிருக்கணுமே. டிசர்விங்காக இருந்துட்டு கேட்டான்னா கிடைக்கும். சாஸ்தாரம் இஷ்டவரதம் நியாயமான ஆசைகளை பகவான் நிறைவேற்றி கொடுக்க எத்தனை பக்தர்களுக்கு பெரிய விஷயம்தான் இல்லை, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். நம்ம நினைக்கிற மாதிரியே பெரிய ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும், கோவில் கட்டணும், அதிருத்திரம் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு சாதாரண சின்ன விஷயம் அல்பமாக ஆசைப்பட்டிருப்போம். நாங்கள் கரிமலை ஏறின்னு இருந்தோம். அந்த சபரிமலையில் முக்கியமான சடங்குகள் நிறைய உண்டு தெரியும் இல்லையா? ஏன்னா தேங்காய் உடைக்கணும், அங்கங்கே சூடம் கொளுத்தணும், ஜூஸ் குடிக்கணும், நாரங்காய் குடிக்கணும். இதெல்லாம் சபரிமலையோட சடங்கு. அப்போ நாங்கள் கரிமலை ஏறின்னு இருக்கும்போது என்னாச்சு, இதே மாதிரி நாரங்காய் வெள்ளம் குடிக்கலாம்னு கடையில் நிறுத்தினோம். இப்போ எங்கள் கூட வந்தவன் என்ன சொன்னா, எனக்கு நாரங்காய் வெள்ளம் வேண்டாம், இந்த தர்பூசணி சின்னதான் நறுக்கி உள்ளே போட்டு, எப்படி அதுக்கு மெனு வேற, நறுக்கி போட்டு அதுக்கு மேலே ஐஸ் எல்லாம் போட்டு இப்படி வேணும்னா நான் சொன்னேன், என்ன கிடைக்கிறதோ குடி,
மலை ஏறணும், சிரமமாக இருக்குது, ஜூஸ் வாங்கியிருக்கோம், வேணமான குடி, நீ கேட்டதெல்லாம் கிடைக்கணுமானோ உங்கள் ஆற்றுல போய் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஏறுறோம். நாங்கள் முடிச்சுட்டு கரிமலைக்கு உச்சிக்கு வர நேரத்தில் ஒருத்தர் ஜூஸ் கொடுக்குறாரு. இவன் எப்படி கேட்டானோ அதே மாதிரி தர்பூசணி ஜூஸ் அதில் பீஸ் எல்லாம் நறுக்கி வேற போட்டு ஐஸ் கட்டியும் போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ அப்படின்னு பைசாலாம் வேண்டாம், நான் சும்மா தான் கொடுத்தேன். சாஸ்தாரம் இஷ்டம் வரும், பெரிய விஷயம். நம்ம கோவில் கட்டுறதுக்கு அனுகிரகம் பண்ணணும், நான் கேட்டதுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும், அதெல்லாம் இதுவே நடக்கும்போது அது நடக்காமையா இருக்கும். நம்ம நினைச்சுருக்கோம், நம்ம சொல்றோம் அதுக்கு தெரியாது. சன்னிதானத்தை போய் ஒன்றும் கேட்க முடியறதில்லை. அது வேற ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருக்கும். இங்கே இந்த ஆற்றுல இருந்து கிளம்பும் போது எல்லாரும் பெரிய லிஸ்ட் வேற சொல்லி அனுப்பிச்சுடுறான். அவர் கணவர்கிட்டையோ மனைவிட்டையோ அண்ணாட்டியோ அப்பாட்டியோ பெரிய லிஸ்ட்டை கொடுத்து போய் சொல்லிட்டு வந்துருக்கோம் பகவான்கிட்ட. அங்கே போய் நின்னா எல்லாம் மறந்து போயிடுறது. இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு, நம்ம போய் கேட்க முடியலையே என்ன பண்றது அப்படின்னா, நீ கேட்க வேண்டாண்டாங்கிறாரு. நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நீ என்னைக்கு மாலை போட்டுண்டியோ அப்போலேருந்து நான் உனக்குள்ளதான் இருக்கேன். நீ மனசுல நினைக்கிறதே எனக்கு தெரியும். நீ வாயத்தோடு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தெரியும். மனசுக்குள்ள ஆசைப்பட்டுட்டா கூட பகவான் தெரிஞ்சுன்னு அனுகிரகம் பண்ணிடுறார். சாஸ்தாரம் இஷ்டவரதம் சரணம் பிரபத்தியே. பாண்டியேச வம்சதிலகம் கேரளே கேளி விக்கிரகம் ஆர்த்திரத்ராண பரந்தேவம் சாஸ்தாரம் பிரணமாமியம். பாண்டியேச வம்சதிலகம். இந்த பாண்டிய குலத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்ன விசேஷம் அப்படின்னா, சாட்சாத் பராசக்தியான அம்பாளே மீனாட்சியாக பாண்டியராஜகுமாரியாக அவதாரம் பண்ண குலம். சாட்சாத் பரமேஸ்வரனே சோமசுந்தர பாண்டியனாக மதுரையில ராஜாவாக பாண்டியராஜனாக உட்காந்து தென்னாடுடைய சிவனே போட்டின்னு சொல்றோம் தெரியுமா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா? நிறைய பேர் தென்னாடுடைய சிவனே போட்டின்னா சவுத் இந்தியாவில் சொல்லிட்டு இருக்கோம். கிடையாது. தென்னவன்னா பாண்டியராஜன் அர்த்தம். தென்னாடுனா பாண்டிய நாடுன்னு அர்த்தம். பாண்டிய நாட்டுக்கு தென்னாடுன்னு பேரு. அந்த பாண்டியராஜனாக பரமேஸ்வரன் இருந்ததுனால தென்னாடுடைய சிவனே போற்றி. அப்பேற்பட்ட வசந்த குலம். இப்போ பகவானுடைய காலம் எப்போ ஏற்பட்டது, மணிகண்டனுடைய அவதாரம் எப்போ ஏற்பட்டதுன்னு பல பேருக்கு டவுட் வரும். பகவானுடைய அவதாரம் ராமாயண காலத்துக்கு சமகாலத்தில் நடந்தது. திரேதாயுகத்தில் நடந்த அவதாரம் மணிகண்டனுடைய அவதாரம். மகிஷி மகான் அப்பதான். ஏன்னா இந்த கலியுகத்தில் அப்படி கேட்டால் கிடையாது. ஏன்னா நான் முதலே சொன்னேன் கலியுகம் தொடங்கினது எப்படின்னு. கிருஷ்ணாவதாரத்தும் போதே ராட்சசர்களை பூரா முடிச்சாச்சு. அசுரர்களோ ராட்சசர்களோ கிடையாது. ஏன்? கலியுகத்தில் மனுஷன் அதை விட மோசமா இருக்க போறான். அதனால தனியா ராட்சசர்கள் ஒருத்தர் வேண்டாம். இவனே எல்லாத்தையும் ஒரு 10 ராட்சசனுக்கு சமம் ஒருத்தனும். அதனால ராட்சச குலனும் தனியா ஒன்று வேண்டான்னு பகவான் தீர்மானம் பண்ணிட்டான். அதனால கலியுகத்துல பகவானுடைய அந்த ராட்சசர்களுடைய சம்ஹாரம் பண்ற வேலை இல்லை. இப்போ மகிஷின்னு சொல்லக்கூடிய ராட்சசியை பகவான் சம்ஹாரம் பண்ணான்னு சொன்னா ராமாயண காலத்தில் நடந்தது. அப்பவே பாண்டிய ராஜாக்கள் உண்டான்னா உண்டு. ஏன்னா ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் பாண்டிய ராஜாக்களை பற்றின குறிப்பு வருது. இருக்கிறதுலே பழமையான மன்னர்கள் அவர்கள் தான். மீனாட்சியுடைய அவதாரம் அப்பதானே எத்தனையோ யுகத்துக்கு முன்னாடி தானே ஏற்படுறது. அந்த அப்படி பரமேஸ்வரனும் அம்பாளுமே உதித்த குலத்துல அப்படி முருகப்பெருமான் இவளுக்கு பிள்ளையா பிறக்கிறார். உக்ரப்பெரு எழுதின்னு பேரு முருகனுக்கு. மீனாட்சிக்கு புத்திரனா பிறக்கிறார். இப்படி இவர்களெல்லாம் உதித்ததுனால பெருமை கொண்ட பாண்டிய குலத்தை விட பகவான் உதித்ததுனால பாண்டியேச வம்ச திலகம். அந்த வம்சத்துக்கே ஒரு திலகமாக. முகத்துக்கு எது அழகு? திலகம் தான் அழகு. நெத்தியில என்னைக்குமே பொட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது. லலாட்ட சூன்யம் ஸ்மசான துல்லியம் தான். நெத்தி பாழ் நெத்தியா இருந்ததுன்னா அது சுடுகாட்டுக்கு சம்பவம். அந்த முகத்துக்கு அழகு சேர்ப்பது நெத்தியில் இருக்கக்கூடிய திலகம். அப்படி பாண்டிய குலத்துக்கே திலகமாக பகவான் இருக்கான். பாண்டியேச வம்ச திலகம். அப்படிப்பட்டவன் என்ன பண்றார்? கேரளையே கேலி விக்கிரகம். தன்னுடைய லீலைகள் எங்க நடத்துறார்? கேரள தேசத்தில் நடத்துறார். கேரளையே கேலி விக்கிரகம். பகவானுக்கு எல்லா இடத்துலையும் கோவில்கள் உண்டு. ஆனாலும் மணிகண்டனாக சுவாமி அவதாரம் பண்ணது கேரள தேசத்துல இல்லை. அந்த தட்சிண பாரதத்துல பம்பா நதி தீரத்துல அவதாரம் பண்ணி லீலைகளை நடத்தி இன்னைக்கும் சபரிமலையில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த கேரள தேசத்தில் இருந்ததுனால கேரளே கேலி விக்கிரகம். பரசுராமர்கிட்ட கொடுத்த வரம் பகவான் அப்படி வரம் கொடுத்துருக்காரு. கேரள தேசத்தை பரசுராமர் உண்டாக்கின போது 108 சிவாலயங்களை பிரதிஷ்டை பண்றாரு, 108 துர்காலயங்களை பிரதிஷ்டை பண்றாரு. ஆனாலும் மனசு திருப்தி ஆகலை. நம்ம எல்லாம் கோவிலை வச்சுட்டோம், பூஜை பண்றதுக்கெல்லாம் ஆட்களை கூப்பிட்டு வந்து வச்சாச்சு. இதெல்லாம் ஒழுங்கா நடக்கிறதான்னு பார்க்கணுமே. நமக்கு பக்கத்தில் இருந்தாலே அவனு ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறான்.
இப்போ என்ன பண்ணுறதுன்னு கவலை வந்தபோது அவர் தபஸ் பண்ணுறார், சாஸ்தாவை நோக்கி தபஸ் பண்ணுறார். பகவான் சொல்கிறார், கவலையே படாத, ரட்சித்துவம் கேரளம் ராஜ்யம், நான் அந்த கேரள ராஜ்யத்தை நான் காப்பாற்றுறேன், எனக்கு இதே போல 108 ஆலயங்களை உண்டாக்கு, அதில் நான் அமர்ந்து கொண்டு இந்த பூமியை நான் ரசிக்கிறேன்னு பகவான் வாக்கு கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, அதுல சபரிகிரி கஷேத்திரம் நம்ம பிரதான கஷேத்திரம் பவிஷ்யத்திங்கிற ஃபியூச்சர்ல இந்த சபரிகிரி கஷேத்திரம் என்னுடைய பிரதான கஷேத்திரமாக மாறும்னு பகவான் கொடுத்த வாக்குனால இந்த 108 கோவில்களில் தலை சிறந்ததாக 64 தலை சிறந்ததாக 8 சிறந்ததாக 7 சிறந்ததாக சபரிமலைன்னு சொல்லி அந்த லீலைகளை பகவான் அங்கேயே நடத்துறார். பரசுராமர் இடத்த தீர்மானம் பண்ணிட்டார். மகாயோக பீட்டம்னு சொல்லி நீல பர்வதத்துக்கு மேலே பம்பையாற்றம் கரையில் பக்கத்தில் இருக்கிற பர்வதத்து மேலே இடத்த தீர்மானம் பண்ணி அங்கே இதுதான் க்ஷேத்திரம்னு நிர்ணயம் பண்ணிட்டார். பகவான் இனிமேல் தான் அவதாரமே பண்ண போறார். பகவான் அங்கே அவதாரம் பண்ணி அந்த மகாயோக பீட்டத்தில் உட்காந்துட்டார் சபரிமலையில். கேரளே கேலி விக்கிரகம் ஆர்த்திரத்ராண பரந்தேவம். என்ன பண்றதுன்னு தெரியாமல் கதி இல்லாமல் எவன் இருக்கானோ அவனுக்கு நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரே தெய்வமாக இருக்கக்கூடியவன் பகவான். அப்படி ஒரு நிலை எல்லாருக்குமே வாழ்க்கையில் வரும். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாமல், யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியாமல், தமிழ்ல அழகா சொல்லுவான் கையேறு நிலை. என்ன பண்றதுன்னு புரியாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமே. யார் நமக்கு ஆதரவு கொடுப்பா, யார் நமக்கு பதில் சொல்லுவா, இப்படி ஒரு துன்பத்தில் மாட்டிட்டோமே, ஏன் போகிறதுக்கு வழி என்ன, திக்கில்லாமல் இருக்கிறோமே, திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்னு. அப்படி ஒரு ஸ்திதி நமக்கு ஏற்படும் போது அவர்களை காப்பாற்றுறது மட்டுமே தான் எனக்கு வேலை. ஆர்த்திரத்திரான பரந்தெய்வம், ஆர்த்திரத்திரான தெய்வம்னு சொல்லல, வெறும் தெய்வமா இல்ல, பரந்தெய்வமாக இவனுக்கு மேலாக ஒரு தெய்வம் கிடையாது. எதுக்கு மேலாக? பக்தர்களை சரணடைந்த பக்தர்களை காப்பாற்றுறதுக்கு இவனுக்கு மேலான ஒரு தெய்வம் இல்லைன்னு சொல்லும்படி ஆர்த்திரத்திரான பரந்தெய்வம். அப்படிப்பட்ட சாஸ்தாரம் பிரணமாமி. அத்தனை பேரும் அனுபவிச்சிருக்கோமே. அதனால தானே குந்தி கேட்கிறா, கிருஷ்ணன் கிட்ட போய் எனக்கு கஷ்டம் கொடுன்னு கேட்டது காரணம் என்ன? அந்த கஷ்டம் ஏற்படும் போது பகவானை கூப்பிடுறதுக்கும் சௌக்கியமா இருக்கும்போது கூப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த துக்கத்தோட மனசுல ஒரு என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சுய நீங்க கூப்பிடுற சரணம் எவ்வளவு சத்தியமா இருக்கு, அது எவ்வளவு சுகமா இருந்திருக்கு. நம்மளும் சந்தோஷமா இருக்கும்போது கூப்பிடுறோம். அப்படி கூப்பிட்டா அந்த நேரத்துல கிடைச்ச ஒரு சுகம் இதுல கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அப்படி அந்த துக்கத்தோடு கூப்பிட்ட போது நான் இருக்கேன் காப்பாற்றுறதுக்கு, சுவாமி காப்பாத்திருக்கானே நம்மளை. அதனால தான் உட்கார்ந்து இருக்கோம் இங்க. இதுக்கு சாட்சியோ பிரமாணமோ நான் சொல்லவே போறதில்ல, நம்மளாம் தான் சாட்சி. நம்ம ஒவ்வொருத்தரும் சாட்சி. நம்ம இங்க இருக்கக்கூடிய மட்டும் இல்ல, சபரிமலைக்கு வந்திருக்கிற லட்சோபலட்சம் ஜனங்களும் சாட்சி. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பகவான் அப்படி அனுகிரகம் பண்ணிருக்காங்க. ஆர்த்திரத்திரான பரந்தேவம் சாஸ்தாரம் பிரணமாமியம். அப்படி இருக்கக்கூடிய பகவான் பரந்தெய்வமாக தன்னை தவிர வேறு தெய்வம் இல்லாமல் காப்பாற்றக்கூடியவனாக இருக்கானே, அவனை சரண் நமஸ்கரிக்கிறேன். இதுதான் 5 ரத்னங்கள். எவ்வளவு விசேஷமான ரத்னம் நமக்கு கிடைச்சிருக்கு. விலை மதிக்க முடியாத ரத்னம் இல்லையா 5. இந்த 5 ரத்னத்துடைய அதையும் சொல்லிட்டு அடுத்ததையும் சொல்லிட்டா. பஞ்சரத்னா கெமேதத்தியோ நித்தியம் சுத்தப்பட்டேன்னரா தஸ்ய பிரசன்னோ பகவான் சாஸ்தா வசதி மானசே. அதையும் சொன்னா என்ன கிடைக்கணும்னு தெரியணுமே. நமக்கு எதுனாலும் பலன் கொடுத்தாதான் திருப்தியா இருக்கு. கிருஷ்ணன் சொல்லிடுவார், கடமைச்சி பலனை எதிர்பார்க்காதேன்னு. 1ஆம் தேதியை சொன்னா எப்படி இருக்கும்? நமக்கு செய்யக்கூடிய செயலுக்கு ஒரு பலனை எதிர்பார்த்தா நம்ம பழகி போயிட்டோம். பலனை எதிர்பார்க்காம ஒரு காரியத்தை பண்ண சொன்னா நம்ம செய்ய மாட்டோம். அப்போ இந்த 5 ரத்னங்களையும் நீங்க வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன பலன் நமக்கு கிடைக்கிறதுங்கிறான். பஞ்சரத்னா கெமேதத்தியோ நித்தியம் சுத்தப்பட்டேன்னரா. சுத்தமான உடலோடும் சுத்தமான மனதோடும் எவன் அனுதினமும் இந்த 5 ரத்னங்களால பகவானை துதிக்கிறான். தஸ்ய பிரசன்னோ பகவான், அவனிடத்துல பகவான் சந்தோஷமாகி சாஸ்தா வசதி மானசே. சபரிமலை விட்டு வேற ஒரு கோவில்ல குடி வந்துடுறார். இந்த கோவில் எங்க இருக்கு? நம்முடைய மனசுங்கிற கோவிலுக்குள்ள பகவான் வந்து உட்கார்ந்துடுறாராம். தஸ்ய பிரசன்னோ பகவான், சந்தோஷமாகி பகவான் சாஸ்தா வசதி மானசே அவருடைய மனசுக்குள்ள வந்து குடியேறார். இந்த 5 ஸ்லோகங்களை சொல்றதுனால இவ்வளவு விசேஷமான பலன் நமக்கு தான் சொன்னேன். நமக்கு சுலபமா கிடைச்சது ஒரு வேல்யூ தெரியல. இனிமே லோகவீரன் சொல்லும் போது நமஸ்காரம் பண்ணும் போதும் இதுல சொன்ன இவ்வளவு நேரம் பேசினதுல ஒரு விஷயம் தெரிஞ்சு ஞாபகம் இருந்தாலும் போறோம். நான் சொன்ன 1.5 மணி நேரத்தையும் 2 மணி நேரத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன்னு நானும் எதிர்பார்க்கல. அது பேராசை. இதுல ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் இருந்தாலும் போறோம். அன்னைக்கு பூஜை நமக்கு சபலமாயிடும். ஏன்னா மனசு லயிக்கணும் பூஜையில. இந்த கஷ்டம் என்ன ஆயிடுறதுன்னா, இந்த சஹஸ்ரநாமமோ அஷ்டோத்திரமோ இல்லை 108 சரணகோஷமோ மனப்பாடம் எடுத்துன்னு வைங்களேன், வாய் மட்டும்தான் சொல்றது, மனசு வேற எங்கேயும் சொல்ல நினைக்க ஆரம்பிச்சு, மனசு லயிக்க மாட்டேங்கிறது. இது ஸ்லோகங்களை சொல்லும் போது சொல்லும் பாட்டின்
பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு சொல்லும்படி அது பொருளை உணர்ந்து பகவான் சொன்னோம்னா மனசு பகவான் இடத்துல லயிக்கும். நம்ம கேட்டதுக்கு மேலேயும் கொடுக்கறதுக்கு அவன் தயாரா இருக்கான். நான் முதல்ல சொன்னது போல அவன் சன்னிதானத்துக்கு போயிட்டா எதுவும் கேட்க தோண மாட்டேங்கிறத. ஏன்னா உனக்கு கேட்க தெரியாதுடா, உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு பகவான் சொல்றான். அப்படிப்பட்ட அந்த கருணாமூர்த்தியை ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கும் இந்த ஒரு 1.5–1.25 மணி நேரம் இந்த மண்டல காலத்தில் விசேஷமாக கிடைச்சது. இந்த ஒரு தருணத்தில் இத்தனை பக்தர்கள் முன்னிலையில் இந்த பஞ்சரத்ன ஸ்லோகத்தை சொல்லி பகவானை ஆராதிக்கக்கூடிய ஸ்மரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பகவான் நமக்கு உண்டாக்கி கொடுத்ததுனாலேயே அவனுடைய காருண்யாமிர்தம் பூரித்தம் அதை சொல்லணும். நம்ம அவனுடைய கருணையினால நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. அதனால அந்த பகவான் நமக்கு எல்லா விதமான ஆனந்தத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சுபிக்ஷத்தையும் வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுத்து யார் யாருக்கு மனசுல என்னெல்லாம் அபிஷ்டங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்து சாஸ்தா வசதிமானதேன்னு சொல்லும்படி நம்முடைய மனதில் பகவான் இருந்துட்டானே அப்புறம் நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம். அவர் வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனைகள் ஓடி போயிடும், நன்மைகள் தேடி வரும். அவர் வந்துட்டாருன்னா போருமே. நீங்க ஒரு அறை இருட்டா இருக்கு, நீங்க விளக்க ஏற்றிட்டு இருட்ட போவோன்னு வரட்ட வேண்டாம், தானே வெளிச்சம் வந்துட்டுனா இருட்டு போயிடும். அதுபோல பகவானுடைய சாநித்தியம் எங்க இருக்கோ அங்க கஷ்டங்கள் தானே காணாம போயிடும், நன்மைகள் தானே வந்து சேர்ந்துடும். அப்படி சாஸ்தா வசதிமான செய்து பகவான் அங்க சாநித்தியம் ஆயிட்டான்னா கஷ்டங்கள் தானே தீர்ந்து போயிடும். அப்படிப்பட்ட அந்த பகவான் இப்படி அனுகிரகம் அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும். மறுபடியும் நான் சொல்றேன், எவன் தலைபாரம் எடுக்கிறானோ அவன் வாழ்க்கை பாரத்தை பகவான் சுமக்கிறான். எவன் மலையேறி குன்றேறி படியேறி வரானோ அவனை வாழ்க்கை படியில பகவான் மேல 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 ஏற்றி வைக்கிறான். எவன் அவன் முன்னாடி கையேந்தி நிற்கிறானோ அவன் யாரு முன்னாடியும் பகவான் கையேந்து வைக்கிறது இல்லை. எவன் அவன்கிட்ட கண்ணீர் சிந்துறானோ அவன் வாழ்க்கையில எப்பயுமே கண்ணீர் சிந்தாதபடி பகவான் அவனுக்கு அனுகிரகம் பண்றான்னு சொல்லி அந்த ஹரிஹரபுத்திர சுவாமியுடைய கிருபா கடாட்சம் அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும். சர்வமங்கள தாயகரே பார் புகழும் சபரிமலை 18 கடந்த நிலை ஸ்ரீ சக்கரபீடமதில் சின்மயானந்த பாலன் மகரம் சூழ் நன்னாளில் யோகியாய் ஜோதியாய் 2 காட்சி தந்து இருவினைகளையும் போது உருகி வரும் அடியவர்கள் சரணங்கள் விழிக்கும் போது தருணமாய் வந்து காக்கும் ஐயனையப்ப சுவாமியே. கரடிக்கிட்டி கடுவ காட்டான போத்துகள் அடகுடன் ஆசகலம் தவிடுபடி ஆக்கியாருடன் நிற்கும் வீதியால் தொழுதுரே விழிக்கணும் வடவிடவி மூடிலே கடகமணி காஞ்சி மணிமகுடம் வேடுபல சும்ரு பகவான் ஐயனையப்ப சுவாமியே. சரணமையப்பா 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 என்று மனமுருகும் அன்பர் தமக்கு சகல சௌபாகியமும் தந்துதவும் திவ்ய தபயோக சித்தாந்த சபரிபீட ஆசிரமஸ்தானி விஞ்ஞான குருவே மாதாபிதா குரு தெய்வமே சுவாமியே.